தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. தருமபுரி மக்களவை தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் 81.20% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இது தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதத்தில் அதிகமாகும். தருமபுரி மக்களவை தொகுதியில் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 84.94% வாக்குகளும், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் 82.80% வாக்குகளும், பென்னாகரம் தொகுதியில் 82.76% வாக்குகளும், தருமபுரி தொகுதியில் 80.96% வாக்குகளும், அரூர் தொகுதியில் 79.83% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் 76.41% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக தருமபுரி மக்களவை தொகுதியில் உள்ள 15,24,896 வாக்காளர்களில் இத்தேர்தலில் 12,39,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். சென்ற 2019 மக்களவை தேர்தலிலும் மாநில அளவில் தருமபுரி மக்களவை தொகுதியில் அதிகபட்சமாக 82.41% வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மக்களவை தொகுதியில் வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தருமபுரி செட்டிக்கரையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மையமான செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் CRPF வீரர்கள், சிறப்பு காவல் பிரிவு வீரர்கள், ஆயுதப்படை காவலர்கள், உள்ளூர் காவலர்கள் என மொத்தம் 222 பேர் ஒரு நாளைக்கு 3 முறை சுழற்சி முறையில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் உள்ளிட்டோர் நாள்தோறும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் மக்களவை பொது தேர்தல் நடைபெறுவதால் கர்நாடக மாநில எல்லையொட்டிய தமிழக எல்லை பகுதிக்கு அருகில் 5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியான பென்னாகரம் வட்டம், நெருப்பூர், ஏரியூர், ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரையிலும், மே மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரையிலும் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் மதுபான கடைகள் மூடி வைக்க உத்தரவிடப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திருமதி கி. சாந்தி தெரிவித்துள்ளார். இதை மீறி எவரேனும் செயற்பட்டாலோ அல்லது கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டாலோ சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் படித்து தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்வி பயில வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் 12ஆம் வகுப்பு பயின்ற 300 மாணவர்களுக்கு என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி தொடங்கி வைத்து பேசினார். பள்ளி மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சிறந்த முறையில் கல்வி பயில வேண்டும் என்றும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் படித்து தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்வி பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சித்தேரி, நரிப்பள்ளி, வாச்சாத்தி, மருதிப்பட்டி இது இல்லாம அது நம்மளுடைய பழங்குடியினர் நல பள்ளிகள், அது இல்லாம மருதிப்பட்டி ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக நடத்தக்கூடிய பள்ளி, இது இல்லாம மற்ற அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை அழைத்து பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் தமிழக நலத்துறை மூலமாக இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துவோம். நம்ம இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட நம்ம என்ன படிக்க முடியும், என்ன நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம படிப்பு அவ்வளவு சிறப்பாக மற்ற பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களை காட்ட நம்ம குறைந்த மதிப்பெண் தான் எடுக்கிறோம், நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஸோ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய இந்த துறையின் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு நம்ம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய, அது எந்த வகுப்பா இருந்தாலும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு நம்ம செய்யணும். இந்த எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாணவர்கள் நம்மளுடைய அந்த ஹோல்டுல இருந்து வெளியில போயிடக்கூடாது. இன்னொரு முறை இந்த மாணவர்களுக்கு நம்ம தனியாக நடத்தணும் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசினுடைய இந்த உத்தரவிற்கிணங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடத்திட்டு இருக்கோம்.